உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. உன்னுடைய நிலைமை தெரியும். ஏன்னா அம்மாவே ரிஜெக்ட் பண்ண ஆளாச்சு. நீ அம்மாவே எப்படி உன்னை தேர்ந்தெடுப்பாங்க? ஆக எனக்கு அம்மா அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. 4 வருஷம் 2 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு கஷ்டம். ஒரு பக்கம் கட்சியில் இந்த கட்சியை உடைக்க வேணும், அவ்வளவு வழக்குகள் போட்டாங்க. திமுக செய்த சதி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த பி டீம்லாம் வெளியில் போயாச்சு. இப்போ பி டீம்லாம் யாரான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில் போன அத்தனை பேரும் இந்த கட்சியை உடைக்கணும் பார்த்த ஆளுங்க. அங்கே போய் தஞ்சை அடைஞ்சு பி டீமாக இருந்து அண்ணா திமுக உடைக்க பார்த்தாங்க. உங்களுடைய ஆசையால, உங்களுடைய ஆதரவால அண்ணா திமுக எப்போ யாராலையும் உடைக்க முடியாது. இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி, இது தொண்டை நிறைந்த கட்சி. இப்போ உங்க முன்ன தொண்டனா தான் பேசுறேன், நான் தலைவனா அல்ல. யாரு வேணாலும் இங்க வரலாம். இது அண்ணா திமுக தான் முடியும். இங்க இருக்கிறவங்க கூட இங்க வந்து நிக்கலாம். நான் இங்கிருந்தா வந்தேன், இங்கிருந்தா வந்தேன். நான் வேணா பெருசா இவர் மாதிரி அப்படி இருந்த இப்படி இருந்தா நான் சொல்லல. நான் சாதாரண தொண்டன், கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர், படிப்படியா உயர்ந்தவர். இன்றைய தினமும் ஒரே தொகுதியில் 11வது முறை நினைக்கிறேன். எடப்பாடியில் 11வது முறை நினைக்கிறேன். போன முறை 94,000 ஓட்டுல என்னை ஜெயிக்க வச்சாங்க. 10வது நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 45,000 ஓட்டு என்னுடைய தொகுதியில் ரீடிங். இப்படி மக்கள் நேசிச்சா, மக்களோட மக்களா வாழ்ந்தா, மக்களுடைய பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்தா, மக்கள் நம் குடும்பத்தில் ஒருவராக நினைக்க வேண்டும். குடும்பத்தில் அப்படி நினைத்தால் அனைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார். ஆனா இந்த எல்லாம் அப்படி இல்லை. நைட் 8 மணியெல்லாம் கேட்டு பூட்டிடுவார், நாய் அவுத்துட்டுருவார். உண்மைதானே? 8 மணிக்கு மேல போக முடியுமா? நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். தொலைபேசியில் போகும்போது இதெல்லாம் நடக்காது பாரு. எங்களுக்கு அப்படி இல்லை, உங்களுக்கெல்லாம் எப்படி? தப்பி தவறி ஏதோ இந்த மக்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதை வச்சுட்டு டுமில் விட்டுக்கிட்டு இருக்கார். ஏங்க, இவருக்கு யாரும் அடையாளம் கொடுத்தா? நீங்க தானே கொடுத்தீங்க. இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் தாங்க அவருக்கு அடையாளம் கொடுத்தீங்க. அவர் எம்எல்ஏ ஆனதால தானே அமைச்சர் ஆனாரு. இப்போ நீங்க அடையாளம் கொடுத்தா தான் நான் வர முடியும். எனக்கு பெருசா வாய்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் அந்த நீதிபதிகள் கொடுக்கின்ற தீர்ப்பு இறுதியானது. மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய சொன்ன கருத்தை உள்வாங்க வேண்டும், என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் உங்க முன் வந்து இவ்வளவு பெரிய பதவியை எனக்கு கொடுத்து உங்களிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எதையாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? நான் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினேன், நிறைவேற்றி கொடுத்தல. எஞ்சிய பகுதி எங்கெங்க ஏரி குளம் இருக்குதோ அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடன் நிரப்பப்படும். விவசாயிகளுடைய நிலை மாறும். எல்லா ஏரி குளம் குட்டையெல்லாம் விடுபட்டதெல்லாம் நிரப்புவோம். அது மட்டும் இல்ல, பாண்டியார் குடும்பத்தையும் அதையும் நிறைவேற்றி கொடுப்போம். அதோட இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் 2 முறை தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல விவசாயிகள், தொழிலாளி விலையில்லா கறவை மாடு கொடுக்கப்படும். நம்முடைய தொழிலாளிகளுக்கு கறவை மாடு விலையில்லா கொடுக்கப்படும். அது கூட திரு ஸ்டாலின் முடக்கி வச்சிட்டார். பிரம்மாண்டமான ஆசியாவிலே பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல்ல 1050 ஏக்கர்ல 1200 கோடியில் அமைச்சேன். நான் வெளிநாடு போய் அமெரிக்காவில் முதலமைச்சர் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்று பஃபலோ பால் பண்ணைக்கு போய் அந்த பால் பண்ணையில் அங்கே இருக்கின்ற அதிகாரியோடு தொடர்பு கொண்டேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு 60 லிட்டர் பால் கொடுக்குது. அதே கலப்பின பசை நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு அதை ஆராய்ச்சி மூலமா உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு விலையெல்லாம் கொடுக்கலாம்னு தான் அந்த 1000 கோடியில் கட்டுனத 1200 கோடி கட்டுனதை பூட்டி வச்சிருக்கிறான். எவ்வளவு அநியாயம்! அநியாயம் தானே? ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காங்க. நான் இருக்கும்போது
கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்துட்டேன். ஆராய்ச்சி நிலையம் பூட்டி கிடக்குது. எவ்வளவு கொடுமை! விவசாயினா இழிச்சுவாத்தனமா நினைக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி நிலையத்தை, இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பண பசுகளை உருவாக்கி விவசாயிக்கு தருகின்ற பொழுது, விவசாயி தொழிலாளிக்கு தருகின்ற பொழுது, ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு பசு 2 பசு வச்சிருந்தா போதும். நம்முடைய மாதந்தோறும் நமக்கு சம்பளம் 80 லிட்டர் பால் கறக்கும். விலை இல்லாமல் கொடுக்குறோம். ஆடு, நம்ம வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி தருகின்ற ஆடு 40 கிலோ கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் 40 கிலோ கிடைக்கும். இதையெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நாம நம்முடைய விவசாயிகள் வழங்குவதற்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அதோட விவசாயிகள் அதிகமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு விவசாயிகள் இன்றைக்கு என்ன கன்றுக்குட்டி வேணுமோ அந்த கன்றுக்குட்டியை ஈன்று தருகின்ற ஆராய்ச்சி நிலையத்தை நான் தான் துவக்கினேன். ஊட்டியில் துவக்கணும் 50 கோடியில். இந்த ஸ்டாலின் வந்து அப்படியே முடக்கிட்டார். பாதி வேலை நின்று அப்படியே கிடக்குது, பெட்டி கிடக்குது. இதில் என்ன வேணும்? இன்னைக்கு விவசாயி சிந்து காலை வேணுமா? சிந்து மாடு வச்சிருக்கிறீங்க, சிந்து கிடையாது கன்று. இன்றைக்கு காங்கிங் மாடு வச்சிருக்கிறீங்க, காங்கிங் காலை கண்டுபிடி வேணா அது கன்று. அதுக்கு அதிமுக அரசாங்கம் 50 கோடியில் இன்றைக்கு வெளிநாட்டோட இன்றைக்கு ஊட்டியில் அந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அதையும் நிறுத்தி வச்சுட்டார். அதிமுக ஆட்சி வந்தவுடனே கால்நடை பூங்கா சிறப்பாக செயல்பட்டு விவசாயிகளை அழைச்சிட்டு போய் அங்கே திட்டத்தை காட்டுவோம். விவசாயி தொழிலாளிகளை அந்த 2 பேருந்து அதில் வாங்கணும். 100 பேர் தங்குற மாதிரி பெரிய ஆடிட்டோரியம். விவசாயிகள் வளர்க்கப்படுகின்ற ஆடு பசு என்ன நோய் ஆகுது, அந்த நோய் எப்படி வருது, அதுக்கு என்ன அறிகுறி, அதை எப்படி தீர்க்க முடியும், அப்படியே தத்துரூபமா உங்களுக்கு விலைக்கு கொடுப்பாங்க.